ஆனால் என் மனைவியோ உண்மையை சொல்ல மறுத்து விட்டால் எனக்கோ மனநிலை சரியில்லை. சட்ட ஓய்வெடுத்து பிறகு அரண்மனைக்கு செல்லலாம். நீ இந்த பக்கம், நான் இந்த பக்கம்டா. முதல்ல பொறுமையா வந்ததுக்கு அடிச்ச அதான் சுறுசுறுப்பா வந்து புடிச்சுங்கற. நீ என்ன பண்ற? உனக்கு எங்கயாச்சு கொஞ்சமாச்சு புத்திக்குதா? ஏன்டா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுனா அவசரம். ஏய் செஞ்சு முடிக்கல பா. என்ன செஞ்சு முடிக்க பாரு. ஏய் அதே இல்ல. பாதி வேலையில கூட்டு வந்தீங்களே நான் என்ன பண்றது? பாதி வேலையில. அவன் அத சொல்ல வரல. நம்ம நகர்வால வரோம். ஆமா. யாரா இளவரசரை தேடின்னு வரோம். அவன் எங்கனா வயித்து தொலைஞ்சிட்டானா அதான் முந்தானி புடிச்சினே வந்துங்கறான். அப்படியேடா. என் செல்ல பையல நீ. யா தங்கடா நீ. நர்னா கூட நீ கவலையா படாதம்மா. ஏன்டா? நான் உனக்கு பல்லா கிள்ளி போய். இதுதான் இவன வர சொல்ல தடி நடக்குதுக்கு. ஏன்டா டேய்? யாரோ ஒருத்தர் அமர்ந்து கொண்டிருக்காங்க. ஆமா. அவங்க நாட்டு இளவரசரான பக்கேல போ. நீ ஓரம் மயிறு. ஐயா யாரையா நீங்கள்? உங்கள் பெயர் என்ன? இது ஜமீன் கோட்டைக்கு இளவரசர். என்னோட பேர் தென்னரசு. நன்றி வணக்கம். ஆமா நீங்க யாரு? ஏன்டா டேய்? இளவரசர் பாத்தியா? ஹைட்டா இருப்பாரா? புள்ளமா இருப்பாரா? கருப்பா இருப்பாரா? சிகப்பா இருப்பாரா? எப்பற கலர் எப்பற கலர்? ஏமா ஏமா அவரு நீட்டா டேய் யாரா? ஆள் ஹைட்டா இருப்பாருமா. அதுலமா ஆள் ஹைட் வெயிட் தாங்கறாரு. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஏன்டா? நம்ம வந்த வேலை ஆவாது. ஏன் அப்படி சொல்ற? மனக்கவலையோட உட்கார்ந்துக்கறாரு. டேய் இந்த நந்தினி இருக்கிற இடத்துல மணக்கவலை இருக்கலாமா? இருக்காத. அதனால தான் நாங்க ரெண்டு பேரா வந்துக்கிற ஜாலியா அந்த கத்துறோம். 5 ரூபாய் எடுத்துன்னு வர 40 ஏக்கரா சொல்லுவேன் நான். அப்பேற்பட்ட ஆள் இந்த நந்தினி. 20 ரூபாயிலே கம்மி 5 ரூபாய் எடுத்துட்டு வரானே. ஒரு 40 ரூபாய் எடுத்துட்டு வராரா? இந்த நந்தினி திறமடா அதெல்லாம். நானா எடுத்துற மாட்டேன். மணக்கவலையா இருக்கிறாரா? ஆமா ஆமா. நான் போய் பேசுறது ஒரு பொறுமை இல்லை. சரி விடு. அடக்கு பாத்துக்கோமா முதல்ல ஓகே. ஆமா நீங்கள் யாரு? எந்த நாடு? உங்களுடைய பெயர் என்ன? இங்கு வர காரணம் என்ன? என்னுடைய பேர் நந்தினி. நந்தினி. நாங்க இதே நாட்டை சேர்ந்தவங்க. இதே நாடு. நாங்க நாடு நாடாக சென்று நாட்டியம் ஆடி. நிறுத்துங்கள். தயவு செய்து சொல்றேன், நாட்டியம் வேண்டாம். மனக்கவலை இருக்குது. மனக்கவலையோட சரியா? உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள். ஆடை வேணுமா? ஆபரா வேணுமா? அஸ்வினி யாரா வேணுமா? என்ன வேணும்? பணம் வேணுமா? ஆடு வேணுமா? ஆபரா வேணுமா? டாபரா வேணுமா? அஸ்வினி யாரா இல்லமா இவன கொடுக்கறோம். இளவரசரே நாட்டியம் தான் வேணான்ட்டீங்க. இதையாச்சும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கலாம். அம்மா உள்ள இருந்து எடுத்து கொடுக்கறேன். என்னத்த உள்ள இருந்து? ஐயோ உள்ள இருந்து எடுத்து வந்து கொடுக்கறேன்னு சொல்ல வந்தேன் நானு. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? வாமா சொல்லுடா. அதுக்கு தான் பெரியவங்க அப்பே சொல்லிக்கிறாங்க. நானே ஐடியாவா இருந்தாலும் ஜெவடியாவா இருந்தாலும் அது வேணுன்ற போது வந்தா தான் அதுக்கு ஒர்த்து. இல்லைன்னா அது வேஸ்ட் தான். இப்ப நம்ம வேணான்ற போது வந்துட்டுக்கிறோம். அதுக்கு அதனால இப்ப என்ன பண்றேன்னா அவரோட மனநிலையை மாத்தணும். ஆமா. அதனால உள்ள ஒரு ஜூஸ் ஒண்ணு வச்சுக்கிறியா? பலா வழி முக்கணி சார். ஆமா நீ முக்கன சார் தான். ஏய் சீக்கிரம் போய் வா. இளவரசரே மணக்கவலையா இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. கவலைப்படாதீங்க. இந்த மணக்கவலை தீர வேண்டுமென்றா என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. உடனே கொண்டு வாங்க மருந்து. ஏன்டா அறிவுடே? ஆடி ஆடி விடாதம்மா லீக் ஆகுது. ஏய் நான் சொல்றேன் பலா வழி முக்கணி சார். நீ முக்கன சார்பா இவ்வளவு நேரம் கலந்து எடுத்தாங்க. ஏய் முக்கணி சார் எல்லாத்தையும் தான் கலந்துட்டாச்சு. கலந்துட்டியா? நல்லா பாரு. சரி சரி கூட நீ ஒரு மாதிரி. எங்க அவனே கசு பிடிக்கும். இளவரசரே நந்தினி உங்களுக்காக மாப்பழ வழி முக்கணி சார். சதி நடக்கின்றது. பெரிய சதி நடந்திருக்கிறது. ஏனென்றால் அதே யார் தெரியுமா? யாருக்கு? எட்ட கட்டல பாருங்க. வெளியே சொல்லாத கட்டக்கேடு. இதை பருகிட்டு பாடினால் உன் குரல் கிளி போல் இருக்கும். குயில் போல வரும். சரி இதை பழகினால் உங்க மனக்காயெல்லாம் தெரிஞ்சு விடும். நிச்சயமாக வா. சத்தியமாக. இதுக்கெல்லாம் காரணம் நீ ஏன்னு தெரியல எனக்கு. நான் ஏன் சொல்றேன்? சரி வா. நான் ஆளு ஃபர்ஸ்ட் டைம் பழகுறேன். என்னடா பாய் சொல்றா இது பாய் டேய். ஐயோ வெறும் வயித்துல குச்சா அப்படித்தான் இருக்கும். சைடிஸோட சாப்பிட்டு கரெக்டா இருக்கும். அப்ப இதெல்லாம் மதுபானமா? ஐயோ இல்ல 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 இல்ல. இது வந்து மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கன சாறு. முக்கணி சாறு. அப்படியா? ஆமா. நீ என்ன பண்ற? குஸ்தி என் தலையை மோந்துக்கோ. இவ்வளவுதானே? அவ்வளவுதான். டா பாய் பா. குஸ்தி தலை தாலிங்களா?
குளிக்க வேண்டியதா இருக்குதுடா. டேய் ஏன்டா குழந்தை ஆன்ஸ் போட்டுக்கணும் அப்படியே குடிச்சிட்டாரா? டேய் எனக்கு என்ன பொண்ணு என்ன பண்ணி ஏய், பேடப்பட்ட. பேட. டேய் ஏறிச்சு பழகுது ஆளுக்கு. மச்சான் மச்சானா? டேய் சகலபடியா சித்தப்பா பாத்து பேசு சித்தப்பா. டேய் ஆ உன் மேல சூப்பர்ரா. எங்க அம்மா சூப்பரா. டேய் ஓ வாத்த பாயரசம்னா பாயரசம் இதுதான் பாயரசம். சத்தியமா அது பாயாரசம் தான். டேய் ஆ இதை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு ஒண்ணு உன் மேல நிக்கிறனா இல்ல மத்த பறக்கறான்னு தெரியல எனக்கு. இது நீ மாத்த போறான் அப்ப ஏறுத்துக்குது. டேய் ஆ என் மனக்கவலை தீர்த்த அந்த தெய்வம் அங்க கூப்பிடு. அந்த தெய்வம் மிருதம் கார் கூட நான் பண்ணி நிக்குது. டேய் டேய் தெய்வமே சொல்லுங்க. நந்தினி ஆ, நந்தினி இங்கதான் இருக்கு. ஏதா குரல மட்டும் கேக்குது ஆளை காணோம். அத்தான் அதேதான். இங்கதான் அத்தான் இருக்கேன். தண்ணி டேய் சொல்லுங்கள் அத்தான். இன்னொரு மீன் சாப்பிட்டுறா. ஏய் கால் வலிக்குது. நீங்க கூத்தாட்டம் ஆடுங்க. இல்ல ஏய் என்ன ஊர் தெரியுமா இது? என்ன எதுனா வாஸ் பேசணும்னு நினைச்சீங்கன்னா டேய் என்ன ஊர் தெரியுமா இது? என்ன ஊரு? இந்த மேலத்தாங்கல்ல ஆ 40 பங்காளியா பங்காளிகோ 40 விட்டு பண்ணாங்க. ஆமாடா பாய் டேய் எங்களை யாரும் ஆட்டவும் முடியாது ஆ அசக்கவும் முடியாது. ஏன் நீங்களே ஆட்டிப்பீங்களா? இல்லடா ஆ என் பங்காளி கட்ட பட்டவங்க என்ன பண்றவங்க? அப்படி வா. டேய் ஆ என் மகன் 40 பங்காளிடா பாவியா அப்படியா? எக்கிட்ட எவனும் மாதவே மாட்டான். ஏன் ஆ, ஏன் 40 பங்காளி எந்த ஏன் ஏமாந்து எவனா வந்தா உன் அம்மால குமுறு கஞ்சி காசுவோம். அப்படி யாரு ஏமா அந்த என்ன வந்தா கும்பல் கஞ்சி காசுவீங்க? 40 பங்காளி சேர்ந்து குமுறு கஞ்சி காசுவோம். ஆ எங்களோட வெகையான எவனா வந்தா வந்தா எல்லாம் மலையை போட்டு போனாங்க. என்னடா சொல்றது உங்க இது பங்காளிங்களா? டேய் ஆ அவ்வளவு வீரமான பங்காளிங்க. சூப்பரான வேறண்டாயப்பா. டேய் நீ இனிமே வந்து ஒரு வேலை இல்லை. வேலை இல்லையா? ஆமா ஏன் செய்ப்பா? தெய்வம் ஏய் ஏய் நந்தினி நந்தினியா அத்தான் ஏய் யார் அவன் பரம்போக்கு ஏய் இங்க வா வா மணக்கால இருந்தனா ஆமாங்க. நீ மாப்பழம் வாழை கொடுத்தியா? ஆ, சாப்பிட்ட சாப்பிட்ட உடனே வேலையே பறக்குறோம். எப்படிங்க சொல்லுங்க. தண்ணி ஆ, உன்னை பார்த்ததும் பார்த்ததும் என் மனமெல்லாம் எப்படி தெரியும்? எப்படிங்க? கார்மேக முகெடுத்து கரைமுதல் பண்ணவில்லை ஆஹா. பொண்ணு நிலவெடுத்து ஆ. வட்ட திலகமிட்டவளே ஆமாங்க. வாழை நெறியெடுத்து குறுமொழி படித்தவளே ஆ, கோலப்பழம் உடத்து செவ்வதை கொண்டவளே நீ வாழத்து தேவலையோ வையகத்தின் பூமகளோ அப்படியாங்க. உன்னை பார்த்ததும் பார்த்ததும் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன உந்தன் தலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே அன்பு காணிக்கை தான் தேர் போலே வரும் பொன்னோ நல்லது தேவதை போலே நீ ஆட கார்காலம் என விரித்த கூந்தல் கண்ணத்து மீதே கோலமிடு கைமலையும் உந்தன் மையிடையும் கட்டு அணைத்து
கவி பாடு மணி மாளிகை அயக்கமில்லே உந்தன் தலனமில்லே அன்று காணிக்கை எண்ணத்தில் இருக்கும் மண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். சொல்லுங்க. மத்த யாரும் ஆட்டத்தை சேர்த்துடே யார் யாரும் ஆட்டமா இவரே மொத்த ஸ்டேஜ் ஆட்டிட்டு யார் ஸ்டேஜ் ஆட்டுதுன்னு கேட்டா யாரு ஏய் எப்போ ஆ, என் மழைக்காலம் தீர்ந்ததோ ஆ, இப்போ வந்து என் நந்தினிக்கும் எனக்கும் கல்யாணம் கல்யாணமா ஆமா போதும் வாய மூடுங்க. என்ன திருமணம் 40 இருக்கட்டும். உங்க மனக்கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன சொல்ல குரல் ஒரு மாதிரியா போகுது என்னங்க இப்ப என் மனக்கவலையா மழைக்காவலையா மனக்கவலை ரொம்ப நாளா இருக்குது. மழைக்கா ஆமாங்க. இப்பதான் நம்ம சைக்கிள்ல போன் வாங்கி கொடுத்துருவோம் இனிமே தாம்மா போன் வரும் என்னங்க மனக்கவலையா இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. என் மனக்கவலை தீர வேணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? என் மழைக்காலத்துக்கு யாரு நாங்க தான் அப்ப உங்களுக்கு மழைக்காலம்ல அதுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தீக்கிறேன் நீ தீர்த்து வைக்கணும். அம்மா கேக்குற மாதிரி நீ செய்யணும். அவ்வளவுதான் செய். செய்யத்தலப்பா நாங்கிறேன் காத்துனுங்கிற அதுக்கு தான் என்ன பண்றது கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாடாவா ஏய் அத்தான் சீ, ஐயா போதைகள்லாம் சொல்றதே தெரியல எனக்கு ஐயோ சரியான போதை எடுத்துக்குது. டேய் ஆ, நீ போடா ஏய் நீ வாடி மென்டலா என்னங்க? வா ஆ, உனக்கு வந்து மழைக்காலம் சொன்னாங்க ஆமாங்க. என்ன மழைக்காலம் சொல்லு என்ன மனக்கவலை தெரியுமா? இந்த வீதியில போக முடியல. இந்த வீதியில தண்ணி பிடிக்க போனா நாட்டு மக்கள் என்ன கேவலமே பேசுறாங்க. என்னடா? அதோ வர பாரு நந்தினி, அவர் தாசி பேசி விபச்சாரி தேவடியாரு கேவலமா பேசுறாங்க. நீ ஊம்பி ஆயாதம்மா. தேண்டி ஆயாதம்மா. ஏய் ஆ, என் தெய்வத்தை பார்த்து ஆமா தாசி ஆமா. பேசி ஆ. விபச்சாரி தேவடியான்றாங்க. ஏய் வாங்க என்னங்க நீங்க சரியா இப்பல 5 ரூபாய்க்கெல்லாம் கூப்பிடுறாங்க. ஏய் ஆ, நீ வா வா அதுவும் 5 ரூபாய்க்கு மிச்சம் வாங்கி தரான். ஏய் ஆ, எப்ப என் தெய்வத்தை பார்த்து தேவடியா சொன்னாங்களோ ஆ, அண்ணன் கேட்கிறாரு யாரு யாரு? மின்சாரத்துறை பணி புரிந்து ஆ, ஓய்வு பெற்றவர் சரி ஆட்டம் முடிஞ்சதுமே முடிஞ்சதுமே பணம் வாங்குறோம் வாங்குறோம். அப்படி மெயின் ரோடு போன உடனே போன உடனே ஓட்ட போடலாம் பாபா ஆமா எப்பா தயவு செஞ்சு அந்த பாம்பு மட்டும் வேணாம் எப்பா. ஏய் ஆ, நீ வேன்ல வரும்போது ஒரு பாம்பு போட்ட பாரு. ஐயோ வேனே குமரி போச்சு. எந்த பாபு என்ன அந்த பாம்பு தானா? அட பாரு போட்டா உள்ள போட்டதா? டேய் அந்த பாம்பெல்லாம் இயற்கையா வளர்த்து போட்டுறா அதுக்கிட்ட உங்க சௌரியத்துக்காக விடுவீங்க. கொஞ்சமா அடிக்க வைங்கடா. ஏய் ஆ, அதாவது இப்போ என் தெய்வத்தை பார்த்து பாத்து ஒரு நாட்டு மக்களை கவலை பேசக்கூடாது பேசவே கூடாது. என்ன செய்யணும் சொல்லு என்னங்க இவங்க என்ன கேவலமா பேசக்கூடாதுன்னா இப்ப அந்த நாடு நகர உப்பு தட்டி வரகோடு யார் ஓன்றது எந்தியா சர்க்கார் ஜன வாய தரீங்க நம்மள காலி போட்டுனாங்க ஐயோ, ஏய், என்னத்த பண்ணுவீங்க? அது போல பிள்ளை சர்க்கார் தர அது அண்ணாம் கட்டுரு ஏய் யாருங்க வந்த கீசி போடுவாங்க உன்னை. யார் டேய் அவங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் வீட்டுக்காரர் கூட வீட்டுல இருக்க மாட்டாங்க. டேய், டேய், ஏன் அட்டனுக்கிற மாறி போட்டு முடியும். ஒரு குளுக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு சேர போச்சு ஒரு குலைக்கு ஒரு அழுக்கு சரியா போடும். ஆ, வந்துடும். என்னங்க இவ்வளவுதானே? ஆமாங்க இந்த நாடு ஏன் பேர் பேர் நம்ம 20 பேர் பேசுங்க, நான் உள்ள தள்ளுப்பா.
மனைவி மரகால மனைவி ஆசை மனைவி ஆசை மனைவி அன்பு மனைவி அன்பு மனைவி நந்தினிக்கே சொந்தமானது அண்ணனுக்கே சொந்தமானது இப்படிக்கு இப்படிக்கு எத்தனை போனோம் என்னங்க நீங்க கீழே போறீங்களா மேல போறீங்களா சாமிங்கம்மா கீழே போறீங்க இல்லாத ஏமா சொல்லுடா கீழே போட்டாரா மேல போட்டாரா ஏய் கையா ஏத்தமா கையத்து கீழே தண்டை போட்டாரு சரிம்மா கல்யாணம் சீக்கிரம் ஐயோ கல்யாணமா என்னங்க நம்ம இருவரும் கல்யாணம் உட்காருங்க நீங்க நின்று என் காலெல்லாம் வலிக்குங்க இந்த மாதிரி மனைவி எடுத்து நான் குத்து வச்சுக்கிறேன் என்னங்க நீங்க உட்காருங்க சரி உட்கார நானே கொள்ளங்க காதலிக்க பண்ணாலே டாட்டா நான் கேட்டேன் அவளுடைய அழகான கூட்டா. காதலிக்க சொன்னாலே டாட்டா நான் கேட்டேனே அவளுடைய அழகான போட்டா காதலிக்க பண்ணாலே டாட்டா நான் கேட்டேனே ஓட்ட கொடுத்து டாட்டா காட்டி போயிட்டா அழகென்ற சொல்லுக்கு ரீனா என்னை அடையாளம் தெரியலன்னு சொல்லிவிட்டு போனா அழகென்ற சொல்லுக்கு ரீனா கடிதம் எழுதும் தேவைப்படும் பேனா என் அருமை நண்பா உனக்கும் எனக்கும் காதல் கதை வேணா என் அருமை நண்பா உனக்கும் எனக்கும் காதல் கதை வேணா நீ போய் மாட்டிக்காத வீணா அழகென்ற சொல்லிக்கு ரீனா எதிர் வீட்டில் குடிக்கொண்ட ஜூலி உன்னை வண்டலூர் அழைத்ததாலே பணம் எல்லாம் காலி நீ மென்னை செய்கிறாயா கேலி நீ மென்னை செய்கிறாயா கேலி நான் சிறிய வயதில் ஆடினேன் அச்சுதான கோலி அழகென்ற சொல்லுகிறீனா வாடா அப்படியே பொறுமோக்கு டே வாங்கி சொன்ன பையா யாரா நீ தண்டா நீ தண்டா காலிக்கு பையா எடுத்து பேசுறேன் பாருமா பேசுவானே எங்க அவன் பேசுவான் குமார் எங்க நான் பாலாம் யா கூட்டம் வீட்டுல அஞ்சு பொருள் வாங்கலாம் எங்க வாங்கலாம் இதா ஏய் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சா ரெண்டாவது மற்ற கம்பெனிக்கு வர மாட்டேன் ஏன் வர மாட்டேன் யார் யாவா ஐயா என்றவா யாரோ போல போல விட்டு போலாவா நந்தினி
நாட்டி மாட வந்த நீ ஆமா ஏதோ மாப்பழ வாழ முக்கட சாதனீங்க ஆ. அதை குடித்த உடனே ஆ. இந்த பாவி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டேன். டேய் நீ யாரு? ஒரு நாட்டுக்கே இளவரசன். நீயே இப்படி இருக்கும்போது உன் நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? குடி குத்தமா தான் இருப்பாங்க. அது மட்டும் என்னது? ஆ, ஜெய்மா அவனை அதுமா இதுமா குடியன்றா ஆ. குடும்பம். அப்படி சொல்ல தெளிவா சொல்லு. ஏய் உன்னுடைய மனைவி நீ காதலிச்சு தான் திருமணம் செஞ்ச. உயிருக்குயிராய் காதலித்தேன். ஆமா எப்படி இருந்தாலும் அவளை கூட நீ தரமாகணும். அம்மா, நீ தேவையா வந்தா கூட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் இப்போ. எது சைலன்ஸ் நீ தேவையா வந்தாலும் ஆ. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிக்கிறேன். நான் உண்மைதான். அதாவது மனைவியானவள் கூடோ நொண்டியோ முடமோ கட்டிய கணவன் கூடவே இருந்து அவளை காப்பாற்றணும். ஆமா இந்த பாவி தவறி விட்டு ஏன் தவறுன? அவள் அழகை பார்த்தேன். முதல் ஒன்று அவள் முகமானது அளவலமா இருந்தது. உண்மையை கேட்டேன் சொல்ல மறுத்து விட்டார். ஆகையால் விட்டு விட்டேன். ஏன்னா தாய்க்காக பிள்ளை வரும், அண்ணனுக்காக தம்பி வரும், ரத்த பாசம். ஆனா எந்த பாசமே இல்லாமல் கணவன் கொண்டிருந்தால் தலைமோட்டில் உட்காந்து ஓடாத ஒப்படைக்கிறாள். அவன் தான் தெய்வம். சும்மா சொன்னா தெரியும். தாய்க்கு பின் தாளமிட வைத்தார்கள். இந்த பாய் தாயையும் மதிக்கல, தாளத்தையும் மதிக்கல. ஏய் என்னன்னு சொல்லிட்டு வந்தேன் உங்க அம்மா கிட்ட? அதெல்லாம் வேணாம். உனக்கு தெய்வமா நினைச்சு நினைக்கிற தெய்வமா? டே கட்டின பொண்ணாடி துரோகம் லக்காடி பையா. சத்தியமா இது உண்மை. கட்டின பொண்ணாடி எவன் ஒருவன் கட்ட பொண்டாடிக்கு துரோகம் பண்றானோ 5 ரூபாய் கிராக்கி 5 ரூபாய் கிராக்கி கட்டின பொண்டாடிக்கு எந்த லக்காடி பையன் துரோகம் பண்றானோ அவனுக்கெல்லாம் இப்ப ஏற்பட்ட நிலைமை தான். ஏன் நிலைமை வருது? யாரு அவ கரெக்டா சொன்னது? ஏன் நிலைமை வருது சொல்லு. ஏன் வருது? இந்த தேவிட பக்கம் யார் தேவடியா? அன்னைக்கு நல்லா இருந்துச்சு தேவடியா கிட்ட வரும்போது நான் கேட்டேன், நீ ஏன் கொடுத்த? நான் வரல உனக்கு தெரியா? நீ தான் எனக்கு சரி வந்து நீ தான் சரி வருது. உனக்கு தெய்வமா நினைச்சு நினைச்சு உன் காலில் வந்து போயிருக்கணும். வேந்தரு பார்த்தா ஒரு ஆம்பளை பார்க்காம நாங்க யார் தெரியுமா? யாரு அது வாதி வாதி அப்பனும் மொழி நாங்க மாத்தி மாத்தி அடிங்க. அப்போ செங்கல் எடுத்து தட்டத்தெல்லாம் கால் மாறி போச்சு. ஐயோ பத்தலையா? ஐயோ பேசி தேவையா? ஓ நந்தினம்மா ஆ கையை தந்தாலும் கீழே போறது பதில மேல போட்டுருவாருமா. பக்கம் கல்லாது. டேய் காவரே அவன் கீழே போறானா மேல போறானா நான் வந்து வலுக்கு பூச்சி நான் பாத்துருந்தேன். நான் பாருங்க வந்து போட்டுக்கிறேன். அவன் மேல போட்டுக்கிறான். ஆமா லாரிக்கார நில்லுங்களே. நாட்டு மக்களே நல்லவா சொல்றேன் கேட்டுக்கோமா. நான் சாவரன் யாரு ஆயிருங்களே யார் ராஜாத்திகளே யாரும் வாய்வா ஒரு என் ஜக்காத்து கூட எனக்காக ஆயில போகுது பிரியாணியா? நீ அப்ப கூட 5 ரூபாய்க்கு தான் போவேன். நீ இனிமே அவர் பேர் விட்டு கூப்பிட கூடாது. யாருமே அவர் பேர் விட்டு கூடாதுங்க. 5 ரூபாய்க்கு கூப்பிடுங்க. நாட்டு மக்களே நான் செய்ததெல்லாம் தவறுதான். என்னை போல யாரும் செய்யாதீங்க. இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை. என்னை போல யாருமே இருக்காதீங்க. பேராசைப்படாதீங்க. என்னை போல இருக்காது. வாடா அப்படி குத்தர் தான் குத்துனே, கொஞ்சம் இறக்கி குத்திருக்க கூடாது. நம்சிலா சேனங்க ஏய், அதுல அவளுக்கு இறக்க காட்டணுமா? போய் வரட்டுமா? போய் தேவையா? அன்றோ ஒரு கொடிய மந்திரவாதி இருந்தான், வீரபத்திரன். அவன் காளியிடம் வரம் வாங்கினான். என்னவென்று, அதாவது அனைத்து சக்திகளையும் சேர்த்து ஒரு மந்திர கோலாக வேண்டும் என்று வரம் வாங்கினான். காளியும் கொடுத்தது. ஆனால் ஒன்று என்று உரைத்துதான் கொடுத்தது.
கற்புள்ள பெண்களுக்கு கலகம் ஏற்படுத்தினால் அன்றே அவன் மரணம் என்று உரைத்தது. கற்புள்ள பெண்ணுக்கு கலகம் ஏற்படுத்தினால் அவன் அந்த குழிக்குள்ளே இருந்து விட்டான். நான் இப்ப மந்திர கோலை எடுத்துன்னு வந்துக்கிறேன். அவனால யார் யார் குடும்பம் சீரஞ்சுதோ அதெல்லாம் சேர்க்கணும். இப்பொழுது அறிவு நோய் பிடித்த பெண் ஒருத்தி இருக்கலாம், அவளை தேடி நான் புறப்படுறேன். தேரோடு வாழ்வில் என்றும் ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. எட்டடிக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி, நானும் வேறுபட்டு நின்றேனடி, நானும் வேறுபட்டு நின்றேனடி. கையல உள்ளம் வைத்தேன், கடல் போல் ஆசை வைத்தேன், விளையாட சொன்னானடி அவனே, விளையாட சொன்னானடி அவனே, விளையாடி விட்டாரடி. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, நானும் வேறுபட்டு நின்றேனடி. கறந்த பல் கணப்புமா, கருதிய பொருள் வருமா, உடைந்தது உருவாகுமா, வாழ்க்கை உள்ளமது நிலையாகுமா, உள்ளமது நிலையாகுமா. பொட்டிழந்து பூவிழந்தேன், பூசு மஞ்சள் தான் இழந்தேன், பற்றிவிட்ட மரமானேனே, நானும் பாடி ஒரு சுகம் காணேன், நானும் பாடி ஒரு சுகம் காணேன். என்ன இது? அந்த மந்திரவாதியால் பாதிக்கப்பட்ட அறிவு நோய் பிடித்த பெண்ணை தேடிக்கொண்டே வருகிறோம். அவ எங்க இருக்கிறான்னு மூஞ்சி முடிங்க. ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமா செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, இந்த பெண்ணு தான். இப்பொழுதே இந்த மந்திர கோலை பயன்படுத்தி அவளை சேர்த்து செய்கிறேன். ஓ இவளை சரி செய்து விட்டோம். நன்றிகள் ஐயா, எனக்கு இருந்த வியாதியை குணப்படுத்தி விட்டீங்க. இந்த கோலை வச்சுதான் உன் வியாதியை சரி இந்த பண்ணணும். மந்திர கோலை வைத்து என்ன குணப்படுத்துவீங்களா? ஆமா ஆமா ஐயா, என்ன குணப்படுத்தி விட்டீங்க. சரி. என்னுடைய கணவர் எங்க இருக்கிறார் என்றே தெரியவில்லை ஐயா. ஐயோ, அவன் எந்த ஒயின் ஷாப்ல போறன்னு கிடக்குறான். ஐயா, அவருக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது ஐயா. நீ வா, நான் காட்டுறேன். ஆமா ஆமா, எவனா ஓடுது? ஓனர் குமார். எங்க பேர் மாத்தி பேர் என்ன மாத்தலாம்? சிவஞானி பேரு. சிவஞான பேர் வச்சிடலாம். சேர் தூக்கி சேர் கடையா நின்னுங்கடா. உங்க கணவருக்கு குடி பழக்கமே எல்லாம் பச்சா ஃபுல்லா குச்சி குட்டி சேர் தூக்கி நின்னுங்கடா. ஐயோ, என்னுடைய அரண்மனை
பழக்கமே கிடையாது. அரண்மனை அதைத்தான் மிதக்குது. எப்படிதான் இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை ஐயா. எப்படியாச்சும் அந்த குடி போதை தெளிவீங்கள் ஐயா. இனி முதல் கொண்டு அவனுக்கு குடி என்றாலே ஞாபகம் வரக்கூடாது. இப்ப பாரு. ஓம் காமாட்சியம்மனம். சாரி ஏங்க தாலிக்கு மாட்டுக்குது. ஐயா ஓ என்னை காப்பாற்றியது நான் நம்பா என்னுடைய மனைவி பார்க்கிறோம் இருந்தது ஐயா. மனைவி தொகராங்க பாரு. என்னங்க பயப்படுறீங்க? நீ என் மனைவி ஏன் எப்படி இருக்குது பார்த்தா? இத குளக்கரையில் பார்த்தேன், அழகாக இருந்தது. நான் காதலிச்சேன், திருமணம் செய்து கொண்டேன். ஆமா. ஆனால் முதல் ஒன்று உன் முகமானது அலங்கோலமாக இருந்தது. உண்மையை கேட்டேன், மறுத்து விட்டாய். இப்ப எப்படி குணமாச்சு? என்னங்க அதற்கான நேரம் வந்து விட்டது. சொல்கிறேன் கேளுங்கள் அத்தான். என்ன? அன்று ஒரு நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம் என்று சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு மந்திரவாதி என்னை வழிமடக்கி, மந்திரவாதியா? ஆமா, என்னை கட்டி அணைக்க வேண்டும், கன்னத்தில் முத்த தர வேண்டும் என்று கேட்டான். என்னால முடியாது என்று மறுத்தேனுங்க. அதற்கு அவன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தான் அத்தான். சாபமா? ஆமா. என்ன சாபம் அது? என்ன சாபம் தெரியுமா? எனக்கு திருமணம் ஆகி முதலிரவன்று உங்களுடைய கரமாகப்பட்டது என் மீது பட்டதுமே நான் அருவியாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தான். எத்தனை முறை கேட்டு உண்மை சொல்ல மறுத்து விட்டாயே. என்னங்க அது மட்டும் கிடையாதுங்க. அங்கு நடந்த விஷயத்தை நான் யாரிடத்தில் சொன்னால் அன்றே உன்னுடைய கணவன் மரணம் என்று உரைத்தானுங்க. ஆமாங்க, உங்க உயிருக்கு பயந்து கொண்டு தான் இதுவரைக்கும் அந்த நோய் எப்படி வந்தது என்று நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போது எதற்காக சொன்னேன் தெரியுமா? அன்று ஒரு நாள் காளியிடம் வரம் ஒன்று சாபம் ஒன்று வாங்கினான். என்ன வரம் அது? என்ன வரம் தெரியுமா? அனைத்து சக்திகளையும் சேர்த்து ஒரு மந்திர கோலை வரமாக வாங்கினான். சாபம்? அந்த மந்திரக்கோலை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் அவன் ஆடக்கூடாது. கற்புள்ள பெண்களுக்கு அவனால் பங்கம் ஏற்பட்டால் அன்றே மரணம் என்று சாபம் வாங்கினான். அவனால் என்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்பட்டது. அந்த பாவி ஒழிஞ்சிட்டாங்க. மாதர்குல மணி விளக்கு, பெண் குலத்தின் பொன் விளக்கு. அதாவது நத்தை என்பது பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கும், ஆனால் அதற்கு முத்து வருது விலை மதிக்கத்தக்கது. ஆமாங்க. அத்தன்மை போல் நத்தை இருப்பது முத்து பலனுக்கு மனிதர்கள். இனி முதல் கொண்டு நாம் வாழ்விலே வசதி பேச வேண்டும் என்றால் என்னங்க இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். கட்டின மனைவி தான் கடைசி வரைக்கும் துணையாக நிற்பாள் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் இன்றோடு துன்பம் எல்லாம் நீங்கிவிட வேண்டும். இதற்கு மேல் இன்பத்தை மட்டும்தான் காண வேண்டும். காண வேண்டும் என்றால் அதோ தெரிகின்ற அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வழிபட வேண்டும். குங்குமத்தால் பொட்டு காரியம்மா நீ மறுநாடி வந்திடம் உடுக்கை பம்ப முறை சொல்லிக்க உருவி மேடம் தான் ஒழிக்க ஆண்டு அடை கட்டி மேல்மலையனூரில் கோயில் கொண்டேன் இறங்கால ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றோம் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா.
மலினி மணிமந்தக்காரிணியே அம்மா மாயா சுருகினி மையசையினி மலையரச மகளாக வந்தோல்லியே தாயே மீனாட்சி சர்க்குண வல்லினி தரணியில் பேசும் பெரிய நாயகி மாதர்கள் புடை சூட மயந்தனின் மகராஜ ராஜேஸ்வரி மகபோக ஜகத்தாயன் மயா